ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி செம்பருத்தி கட்டிங்ஸ் வந்து வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. அதில் மண்ணில் இன்னும் வைக்கல. ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். பட் இப்போது அது வந்து ஃப்ளவர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, மொட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் தனியாக உரமோ எதுவுமே போடல. தண்ணி கூட எப்போயாச்சும் தான் பாய்ப்பேன். இதோட நான் கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அந்த செடியே அப்படி தான் போல். அவங்க வீட்டில் அவ்வளோ பூ பூக்கும், இலையுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாம் பெருசாக கொடுக்காட்டியும் இயற்கை நமக்கு கொஞ்சம் தந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். இது முன்னாடியே எடுத்த கிளிக்கு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். எஸ், இது ஒரு ஷார்ட்டான விலாக் அவங்களுக்கு இருக்கும். சமையல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து ஹஸ்பண்டோட அக்கா பையன் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் உள்ள அந்த பப்பி குட்டியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நம்மளுக்கு தான் பெட்ஸ்னாலே போதும், அவ்வளோதான். சமைக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவனை தூக்கி கொஞ்சுறது என்ன, விளாடுறது என்ன, ஜாலியாக வந்து போயிருந்தது. இந்த மாதிரி பெட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் உட்காந்துருவேன்ப்பா, எந்த ஒர்க்கும் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு வீட்டில் பெருசாக பெட்ஸ் எதுவும் வளர்க்கல. முன்னாடி கோழி இருந்தது, அப்புறம் 2 டாக்ஸ் நம்மளுமே வளர்த்துருந்தோம். இருக்குது, நம்ம வீட்டில் பூனை இருக்குது. பட் அதை நம்ம இந்த அளவு ரொம்ப க்ளோஸாக இது பண்ணுவோமானா பார்ப்போம், பட் ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஸோ பெட்ஸ் எதுவும் இல்லை. திடீர்னு ஒன்று பார்க்கவும் ஒரு புதுவிதமான ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த டிப்ரெஷன், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இதுக்கெலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து இந்த பெட்ஸு, அப்புறம் சவுண்ட்ஸ் நல்லா கேட்குறது, சவுண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பேர்ட்ஸு சவுண்டு அது, அண்ட் வந்து ஃபிஷ் டேங்க், அதான் பெட்ஸு, கார்டனிங் இதில் வந்து நான் இன்வால்வ் ஆகேன். ரொம்ப வந்து டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இயற்கை கூட பேசுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பீப்புள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒன்று உங்களோட காட்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மனுஷங்கக்கிட்ட போயிட்டு சொல்யூஷன் தேடுறதை விட உங்களோட காட்கிட்ட போய் கேட்குறது. அண்ட் செகண்ட் திங், காடே நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் மெயினாக இந்த இயற்கை, அதுக்கிட்ட நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களோட அழுகை, கண்ணீர், சத்தம் இது எல்லாமே வந்து யார்கிட்டையுமே சொல்லாது, அது பாட்டுக்க கேட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து மேக்ஸிமம் ஓவர் டிப்ரெஷனில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை விட மாட்டாங்க. அப்படி அவர்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதது எதுவும் இல்லை. பட் அப்படியும் இருந்துச்சு அப்படின்னா இயற்கைக்கிட்ட தான் நான் போவேன். இந்த மாதிரி தான் சவுண்ட் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். கேட்டிருந்தீங்க சில பேர், அதை வந்து ஒரு விலாகில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. குக்கிங் ஒர்க்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படியே வந்து எடுத்தேன். அன்றைக்கி வந்து காய்கறி வந்து அதிகமாக இல்லை, தக்காளி பல்லாரி மட்டும்தான் இருந்தது. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு கூட இல்லை, உளுந்து மட்டும் இருந்தது. சரி, அதை வறுத்து ஆஸ் யூஷுவல் சாம்பார் எப்படி வைப்போமோ அதுக்கு பதிலாக உளுந்து வறுத்து உளுந்து சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன். சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன இன்னும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இது ஓகே, ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சில்லற காசோட மதிப்பு எப்போ தெரியும்? நான் சொல்கிறேன். அன்னைக்கு ஆகஸ்ட் 1 அந்த டைமில் எடுத்த விலாகு தான் இது. உளுந்து சாம்பார் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். அந்த சில்லறையோட பெனிஃபிட் வந்து இங்கே வந்து லோக்கலில் ஒரு அங்கிள் வந்து சோப்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து மொத்தமாக காசு கொடுப்பேன். ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு 500 கிட்ட வந்து கொடுக்கணும். அது ரொம்ப நாள் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா என்கிட்ட வந்து அக்கௌண்ட்டில் இருக்கும், அவங்கக்கிட்ட அக்கௌண்ட்டில் பே பண்ண முடியாது, கையில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு கொடுக்குறதே. அது ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ, அவங்க இந்த ஒர்க்கை நம்பி தானே இருக்காங்க, நம்ம 500 கொடுக்காம இருக்கோமே அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ அவங்க வர்ற டே அதுதான் இந்த வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, உண்டியலில் இருக்கக்கூடிய 10 ரூபா காயின், 5 ரூபா காயின்லாம் எடுத்துட்டு ரூ. 580 அவருக்கு கொடுக்க வேண்டியது மாதிரி இருந்தது. அந்த இதை எண்ணி வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு. அதில் இவ்வளோ காசு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் சில்லற காசோட வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ
நீங்களும் கண்டிப்பாக சேவிங் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த உளுந்து சாம்பார் வந்து தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். உளுந்து வந்து வறுத்து அது கூட தக்காளி, பல்லாரி, சின்ன வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதை வந்து நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா 1க்கு 2ஆக தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய், காஞ்ச வத்தல் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 2 எண்ணத்தை பிச்சு போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை, நீங்கள் அதுவும் கருவேப்பிலையும் நீங்கள் சாம்பார் வைக்கும்போது தாளிக்கும்போது இதை வந்து போடுங்க, ரொம்ப நல்லது. இது வந்து ஹெல்த்துக்கும் சரி. நம்ம முருங்கைக்கீரை வந்து நிறைய சில பேர் எடுத்துக்கவே மாட்டோம். பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லது. அதெல்லாம் தாளித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அண்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா சூப்பராகவே இருக்கும். இதுக்கு தக்காளி நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் புளி சேர்க்க வேணாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இது எல்லாமே அப்படியே காலையிலைக்கும் மதியத்துக்கும் அதே அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. நாளைக்கு அதாவது சனிக்கிழமை மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நாளைக்கு ஓகே ஃபைன் ஆயிரும். ஈவினிங் போல் கொஞ்சம் உளுந்து ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ அதில் வந்து 2 பாகமாக பிரிச்சுட்டேன். மொத்தமாக அரைச்சி 2ஆக பிரிச்சிட்டேன். ஒன்று வந்து உளுந்து களி மாதிரி கிண்டிடலாம் அப்படின்ட்டும், இன்னொரு பாதியில் வந்து உளுந்து வடை மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாம்பார் வந்து இருந்தது. ஸோ அந்த சாம்பார் கூட கொஞ்சம் ரைஸ் வச்சு விட்டுட்டேன். அப்புறம் அந்த வடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுட்டு. தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இது ஒன்றும் குறைஞ்ச சுச்சுவேஷன்லாம் இல்லை, பட் இந்த மாதிரியும் வரும்போது மேனேஜ் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மேனேஜ் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருவேன், இல்லை அதை மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் எந்த வெரைட்டி அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வடைக்கு எப்படி பண்ணணும்லாம் எனக்கு ப்ரொசீஜரு ப்ராப்பராலாம் தெரியாது. உரப்புக்கு வந்து மிளகு வந்து கொஞ்சம் தட்டி போட்டால், கொஞ்சம் ஜீரகம், ஆனியன், அவ்வளோதான். பச்சை மிளகா கூட சேர்ப்பாங்க. எனக்கு அது சாப்பிடும்போது தெரியாமல் குறைச்சிட்டோம், உரைச்சிட்ருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். உளுந்து வந்து இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். அப்போ தான் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை நல்லா வந்து உப்புலாம் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இது கிரேவிங்ஸா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, மாவு அரைச்சிட்டோம், 2 வெரைட்டியாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் வடையும் அண்டு களியும் பண்ணியிருந்தேன். இந்த களி ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ சூடாக அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பேக் பெயின் அதிகமாக இருந்ததுனால அதையுமே எடுத்துக்கிட்டேன். எனிவே ஷார்ட்டாக விலாக் போட சொன்னீங்க, போட்டுட்டேன். தேங்க்யூ.